Hi friends, I'm Karthi. Welcome to English Pesi Palakalam. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா டென்சஸ்ல பிரசன்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ரொம்ப டீடைல்டா அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதோட தமிழ் மீனிங் என்ன, ஒவ்வொரு டென்ஸோட தமிழ் மீனிங் என்ன, அதுக்கு ஸ்ட்ரக்சர், அதுக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு மேல உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல எந்த விதமான சந்தேகமுமே வராது. கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா? சோ பிரசன்ட் டென்ஸ்னா என்னது? நிகழ்காலம். இப்போ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் பாத்தீங்களா? சோ அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் பிரசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சோ இதுல 4 கேட்டகரிஸ் வருது. என்னென்ன வருது? Simple present, present continuous, present perfect, present perfect continuous. So இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா ஒரு செயல் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத மென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து சிம்பிள் பிரசன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் நடக்கிறான், அவள் ஆடுகிறாள், அவள் பாடுகிறாள், அவர்கள் ஓடுகிறார்கள், அவர்கள் படிக்கிறார்கள், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ அதெல்லாம் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து சொல்லலாம். சோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்டை பொறுத்து ரெண்டா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரியும் நமக்கு. ஓகேவா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ, வி, யூ, தே. ஓகேவா? இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா வெர்பு வரும். வெர்பு என்ன ஃபார்ம்ல வரும்னா V1 ஃபார்ம்ல வரும். ஓகேவா? ஐ, வி, யூ, தே. அப்புறமா ப்ளூரல் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ப்ளூரலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூரல் ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்டும் சப்ஜெக்டோட வெர்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல அப்படியே வரும். இப்போ ஈட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈட் அப்படின்னே தான் நம்ம இங்க எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஐ ஈட், வி ஈட், யூ ஈட், தே ஈட். இப்போ ப்ளூரல் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அந்த சப்ஜெக்ட் எழுதி ஈட் அப்படின்னு தான் எழுதுவோம். இது நம்ம சிங்குலர் வந்தாலோ இல்ல ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வெர்பு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். நம்ம வெர்போட எஸ்ஓ அப்படி இல்லைன்னா இஎஸ்ஓ சேர்த்து எழுதுற மாதிரி வரும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சிங்குலர் ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்து நமக்கு சப்ஜெக்டா வர்றப்ப V1 ஃபார்ம், வெர்பு வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா அந்த அது கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? இப்ப பிளே அப்படின்னு வந்துருந்துச்சு, ஐ பிளே அப்படின்னு எழுதுற மாதிரி நம்ம இப்போ ஷீ பிளேன்னு எழுதக்கூடாது, ஷீ பிளேஸ் எஸ் சேர்த்து எழுதணும். இது ஷீ கோன்னு எழுதக்கூடாது, அந்த இடத்துல இஎஸ் சேர்த்து எழுதுவோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஒன்னு எஸ் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும், இப்போ அல்லது சில வெர்போட நம்ம இஎஸ் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஐ பிளேன்னு சொல்லலாம், வி பிளே, தே பிளே. அதே மாதிரி ஹீ பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சி கோஸ், இந்த இடத்துல கோன்னு எழுதக்கூடாது, இந்த இடத்துல பிளேன்னு போடக்கூடாது. ஓகே, சோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். அஸ் யூஷுவல் இதுக்கு அப்புறம் வர்ற வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் வந்து நமக்கு மாற போறது இல்லை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போற வெர்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் வச்சு எழுதலாம். சோ எல்லா டென்ஸுக்குமே ரைட் அப்படின்ற வெர்பு வச்சு எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன இடத்துல எது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இப்போ ஐ அப்படின்றத சப்ஜெக்டா எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இதை வச்சு ஐ வச்சு எழுதலாம். ஐ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? சப்ஜெக்ட் வந்து ஐன்றது எழுதிட்டோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V1 ஃபார்ம். சோ V1 ஃபார்ம்னா என்னது? ரைட் அந்த மாதிரி எழுதுறது தான். ரைட், பிளே, ஸ்விம், ஈட் இதெல்லாம் வந்து V1 ஃபார்ம் அல்லது பிரசன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். சோ சப்ஜெக்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வெர்பு வந்து ரைட் அப்படின்னு தான் எழுதணும். இந்த இடத்துல ஐ ரைட், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட். ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதிடலாம்.
So I write a letter. So நம்ம வந்து வெர்பா வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ரைட் அப்படின்ற வேர்டு, ஆப்ஜெக்டா எடுத்திருக்கிறது வந்து லெட்டர் அப்படின்ற வேர்டு. ஸோ இதை வச்சு நம்ம எல்லா டென்ஸும் எல்லா ஃபார்முலாவிலையும் அப்ளை பண்ணி எழுத போறோம். ஸோ ஐ ரைட் அ லெட்டர். ஐ ரைட் அ லெட்டர். இதே இது he, she, it இந்த மூணுல ஏதாவது வந்து வச்சு சிங்குலர் இதெல்லாம் வச்சு எழுதும் போது நம்ம வெர்பை வந்து அப்படியே எழுத முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, சப்ஜெக்ட் வந்து நம்ம he அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்ன இருக்கு, ஹீன்னு எடுத்துருந்துருக்கோம் கரெக்டா. ஸோ he, வெர்பு வந்து என்னது சொல்லியிருக்கோம் ரைட். ஆனா ரைட் அப்படின்றத அப்படியே எழுதக்கூடாது. என்ன சொல்லியிருக்கிறோம், எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ வெர்போட சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ he அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். he writes a letter. he writes a letter. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு எந்தவித கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சரா மாறுபடுது. ஸோ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சிங்குலரும் ப்ளூரல் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம். சிங்குலர் வந்திருந்துச்சுன்னா வெர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்து எழுதுவோம். ப்ளூரல் வர்றப்ப ரைட் அப்படின்றத வெர்போ வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். நீங்க கேட்கலாம் ஐயினா ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு ஐ அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்மோட தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, present continuous tense. present continuous tenseனா என்னது, ஒரு செயல் வந்து நிகழ்காலத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நேரமா. சோ அந்த மாதிரி செயல்களை மென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து present continuous tense வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்ப தமிழ்ல சொல்லுவோம்ல, அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள், அவள் படித்து கொண்டு இருக்கிறாள், அவள் நடித்து கொண்டு இருக்கிறாள், அவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி கொண்டு அப்படின்னு சொல்லி வந்தாலே அது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதுவும் நிகழ்காலத்துல ஒரு செயல் வந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்குது மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஸ்ட்ரக்சர் வந்து வரும். இங்க வந்து ஐ அப்படின்றத வந்து ப்ளூரல் கூட சேர்த்துட்டோம். ஆனா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும், சப்ஜெக்ட் என்னது ஐ அப்படின்றதான் எழுதுவோம். am அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெர்பு. வெர்போட என்ன சேர்க்கணும்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மோ செகண்ட் ஃபார்மோ தேர்ட் ஃபார்மோ தேவையில்லை. கண்டினியூஸ் அப்படின்னு வந்தாலே வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத வேண்டியதுதான். இப்போ பிளே அப்படின்றது வெர்பா இருந்தா நம்ம பிளேயிங், ஈட்டிங், ஸ்விம்மிங், டான்சிங், சோ இந்த மாதிரி வெர்பு வந்து நமக்கு வரும். ஓகே, சோ சப்ஜெக்ட் ஐ வந்துருந்துச்சுன்னா ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் போட்டு வெர்போட ஐஎன்ஜி. இப்போ இதே இது நம்ம he, she, it அப்புறம் சிங்குலர் இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் எழுத போறோம். ஆக்சிலரி வெர்ப் என்ன எழுதணும், is. ஓகே, அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதிட போறோம். அஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நமக்கு ஒண்ணு போலதான் வரும், எந்த விதமான சேஞ்சஸ்மே இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா இப்போ he is writing, she is writing, it is writing அப்படின்னு வரும். ஓகே, இப்போ we, you, they இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். ஓகேவா? சோ இப்ப வி எடுத்துக்கோங்க. we are writing, you are writing, they are writing அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? அதுக்கு இப்ப ஐ வச்சு எழுதலாம். I am writing a letter. ஓகே, இப்போ அதே மாதிரி சப்ஜெக்ட் இஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், she எடுத்துக்கலாமா? she is writing a letter. இப்போ அதே மாதிரி பாருங்க, சப்ஜெக்ட் ஆர்ன்ற ஆக்சிலரி வெர்ப், வெர்போட ஐஎன்ஜி. சோ இங்க they எடுத்துக்கலாம். ஓகே, they are writing a letter.
they are writing a letter. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த டென்ஸ்ல என்ன சேஞ்ச் ஆகுது? ஆக்சிலரி வெர்பை பொறுத்து மாத்துறோம். am, is, are. சோ உங்களுக்கு present continuous tense வந்தாலோ அப்படி ஞாபகம் வந்துச்சுனாலே இந்த 3 ஆக்சிலரி வெர்பும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அப்படி இல்ல am, is, are அப்படின்னு வந்துருந்துச்சுனாலே உங்களுக்கு டக்குன்னு தோணணும் present continuous tense தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டென்ஸ் பார்க்கலாமா? present perfect tense பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சில குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ தமிழ்ல வந்து இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லணும்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும். சோ சமீபத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சத சொல்றதுக்கு தான் வந்து இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? present perfect tense அப்படின்னாலே அந்த டென்ஸ் வந்து நமக்கு கடந்த காலத்திலையும் தொடர்போட தான் வந்து வரும். சோ கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்ததோட இம்பாக்ட் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கீ வச்சிருந்திருக்கும், ஆனா அதை நம்ம தொலைச்சிட்டோம். சோ அந்த தொலைச்சது அப்படின்றது வந்து கடந்த காலத்திலேயே நடந்துருச்சு, ஆனா அதோட இம்பாக்ட் என்னது இப்போ வரைக்கும் அதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம சொல்றதுக்கு present perfect tense வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இன்னமும் உங்களுக்கு டீடைலா தெரியணும்னா நம்ம ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல வீடியோ. ஒவ்வொரு டென்ஸுக்குமே வந்து தனித்தனியா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், அப்புறம் மொத்தமா ஒரு டென்ஸுக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு சோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க. சோ present perfect tense பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 டைம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியா இருக்கும், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ நீங்க இதுக்கு வந்து கொஞ்சமா எஃபோர்ட் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து 2 ஸ்ட்ரக்சர் வந்து உண்டு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா I, we, you, they. ஓகேவா? இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன என்னன்னா have அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். வெர்ப் வந்து V3 ஃபார்ம்ல வந்து இருக்கணும். V3 ஃபார்ம்னா என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அதுலதான் வந்து இருக்கணும் present perfect tense பொறுத்த வரைக்கும். இப்ப V3 ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? V1 ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? eat. present ஃபார்ம்ல eatன்னு சொல்லுவோம். பாஸ்ட் ஃபார்ம்ல ate அப்படின்னு சொல்லுவோம். V3 ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல என்ன சொல்லணும்னா eaten அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே? சோ V3 ஃபார்ம் தான் வந்து இங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா he, she, he, eat, அப்புறமா சிங்குலர், இது ப்ளூரலும் சேர்த்துக்கோங்க. ஓகே? சோ இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் எழுத போறோம். நெக்ஸ்ட் has அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். அதுக்கப்புறமா வெர்ப் V3 ஃபார்ம்ல இருக்கணும். இதுக்கப்புறம் as usual வர வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் அப்படியே நம்ம எழுதிடலாம். சோ இப்போ வந்து இதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எடுத்துக்க போற சப்ஜெக்ட் என்னதுன்னா you எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ you, நெக்ஸ்ட் have போட போறோம். have, you have. வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம். சோ நம்ம எடுத்துக்கிற வெர்ப் ரைட். ரைட்டோட V3 ஃபார்ம் என்னது? return. ஓகே? WRITTEN. return a letter. சோ நெக்ஸ்ட் நம்ம he, she, it, அப்புறம் சிங்குலர்ல ஒரு பேர் சூஸ் பண்ணிக்கலாம். மாலா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சூஸ் பண்ணிக்கலாம். மாலா has returned a letter. சோ இங்க சேஞ்ச் ஆகுறது நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது? have ஆ has ஆ? சோ have ஆ has ஆன்றத நம்ம சப்ஜெக்ட் பொறுத்து தான் முடிவு பண்றோம். கரெக்ட்டா? சோ இப்போ இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டென்ஸ் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா present perfect continuous tense. present perfect continuous tenseனா என்னது? பாருங்க, இந்த 2 டென்ஸும் சேர்த்து இதுல வரும். இப்ப இதுல எப்படி வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இங்க என்ன சொன்ன? கண்டினியூஸ்க்கு கொண்டு அப்படின்னு சொன்னோம். இங்க கொண்டே. சோ ஒரு செயல் வந்து நிகழ்காலத்துல தொடர்ந்து கொஞ்ச நேரமாகவோ அப்படி இல்லைன்னா கொஞ்ச காலமாகவோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். மெயினா அந்த டென்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். present perfect continuous tense இருக்கட்டும், past perfect continuous tense இருக்கட்டும்,
அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கட்டும். இந்த 3 டென்ஸுமே நம்ம இங்கிலீஷ்ல வந்து அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம டைம் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த டென்ஸுக்குனே வந்து 2 ப்ரிபோசிஷன் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ஸ், ஃபார். சின்ஸ்ன்றதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செயலுடைய ஆரம்பிக்கப்பட்ட காலத்தை வந்து குறிக்கிறதுக்கு சின்ஸும், ஃபார் அப்படின்றது வந்து ஒரு செயல் நடைபெற்ற காலத்தோட அளவுகளை குறிக்கிறதுக்கு ஃபாரும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ஸ், ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட டீடைல் வேணும்னாலும் ஏற்கனவே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் பிரீஃப் பண்ணா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே இப்பெல்லாம் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹேவ் பீன் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா he, she, it. அப்புறம் சிங்குலர், இங்க ப்ளூரல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்டா அல்லது ஹேஸ் பீனா எழுதிட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டைம் மென்ஷன் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டைம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? டைம் வந்து மென்ஷன் பண்ணணும். சோ இதோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டைம் மென்ஷன் பண்றதுதான் இந்த டென்ஸ்ல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இதுல சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? இங்க வந்து என்ன வச்சு எழுதலாம்? we வச்சு எழுதலாம். we have been writing a letter. சோ இதுக்கப்புறம் நம்ம டைம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எழுதல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால. சோ இங்க வந்து என்ன எடுத்துக்கலாம்? he வச்சுக்கலாம். he have been writing a letter. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா for 2 days அப்படின்றத சேர்த்துக்கலாம். for 2 days. We have been writing a letter since morning அப்படின்னு சொல்லி எழுதலாம் இங்க. ஓகே, டைம் மென்ஷன் பண்றதுக்குனா. சோ இதுக்கு மீனிங் என்ன வரும்? அவங்க காலையில இருந்து வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இங்க என்ன வரும்? அவன் 2 நாட்களாக கடிதத்தை தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறான். சோ ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை கொடுக்க சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலை முதல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் 2 டேஸ்னா அவன் 2 நாட்களா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்து எந்த விதமான குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னா பண்ண வேண்டியது மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க எந்த அளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு நம்மளால வந்து ஆங்கிலம் வந்து ஈஸியா சரளமா பேச முடியும். ஸோ சொல்றது வந்து நீங்க கத்துக்கிறதோடு மட்டும் இல்லாம மறுபடியும் பேசி பழகுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.